மத்திய அரசில் மிக உயரிய பதவிக்கு போனோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதுனா ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், ஐஎஃப்எஸ் ஆகலாம். இப்படி பல பதவிகள் இருக்குது. இதையும் தாண்டி ஏகப்பட்ட பதவிகள் இருக்குது. அதே போல் நாம் பிறந்து வளர்ந்த மாநிலத்திலேயே மிக முக்கிய பதவிகளை அடையணும் அப்படின்னா அதற்கு சிறந்த வழி மாநில தேர்வாணையம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அப்படின்னு சொல்லி தேர்வுகள்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. குரூப் 1 நமக்கு தெரியும். ஒரு பக்கம் போனோம்னா டிஎஸ்பி, அந்த எடுத்த உடனே டிஎஸ்பி ஆகிடலாம், அதாவது சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், அதையும் தாண்டி தான் டிஎஸ்பி போஸ்டிங். ஆனால் எடுத்த உடனே டிஎஸ்பி ஆக முடியும். அதே போல் இங்கே நீங்கள் கலெக்டரேட் அப்படின்னு சொல்லி வந்தால் கலெக்டருக்கு அடுத்த கட்ட பணியில் சேர்ந்து உடனே சில ஆண்டுகளில் கலெக்டர் ஆக முடியும். இன்னும் உயரிய பதவிக்கெல்லாம் வர முடியும். இது குரூப் 1 சர்வீஸ். அடுத்த கட்டமாக குரூப் 2, குரூப் 3, குரூப் 4லாம் இருக்குது. குரூப் 4 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட், பில் கலெக்டர், விஏஓ, இந்த மாதிரியான பதவிகளை அடையணும் அப்படின்னா குரூப் 4 தேர்வு எழுத வேணும். டிஎன்பிஎஸ்சி இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சியுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா சர்ச்சைகளுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் நெருங்கிய தொடர்பு வந்து கொண்டிருக்கும். சமீபத்திலையும் ஒரு சர்ச்சை வெடித்து விட்டது. ஏற்கனவே கோர்ட்டு கேஸு விசாரணை இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கு டிஎன்பிஎஸ்சி. தற்பொழுது லேட்டஸ்ட் சர்ச்சை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மாதம் 12ஆம் தேதி குரூப் 4 தேர்வுகள் நடைபெற்றது. இதில் வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா சுமார் 4000 வேக்கன்சி தாங்க இருக்குது. இதுக்கு சுமார் 14 லட்சம் அப்ளிகேஷன் விழுந்தது. அதில் 11.5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதினாங்க. சர்ச்சை என்ன அப்படின்னா கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் ஷீட் ரெண்டுத்துலேயும் சர்ச்சை போச்சு. கொஸ்டின் பேப்பரில் என்ன சர்ச்சை, ஆன்சர் ஷீட்டில் என்ன சர்ச்சைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தேர்வு நடைபெற்ற காட்சிகளை பார்த்து விடுவோம். இந்த தேர்வு தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. குறிப்பாக மதுரையில் ஒரு சர்ச்சை. அது என்ன சர்ச்சை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பேருந்து, அந்த தனியார் பேருந்தில் கொஸ்டின் பேப்பர்லாம் ஏற்றப்பட்டு அனுப்பப்பட்டது. இதில் மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்பட்டது. ஒரு தனியார் பேருந்தில் கொஸ்டின் பேப்பர்லாம் வச்சு அனுப்புனா அது லீக் ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? இவ்வளவு அஜாக்கிரதையாக இருக்கலாமா? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சா? இப்படிலாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. டிஎன்பிஎஸ்சியிலேருந்து மதுரை கலெக்டர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி ஆச்சு, ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டையும் மதுரை கலெக்டர் கொடுத்துருக்காரு. இது சர்ச்சை 1. சர்ச்சை 2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆன்சர் ஷீட்டில், அதாவது குறிப்பாக சேலத்தில் இந்த விடைத்தாள்கள்லாம் வச்சு பேக் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியாச்சு. அந்த ஃபோட்டோவில் விடைத்தாள்கள்லாம் அட்டைப்பெட்டிலேயே வச்சு பேக் பண்ணுவாங்க. அட்டைப்பெட்டி பிரித்த மாதிரி தெரிகிறதே அப்படின்னு சொல்லி சர்ச்சை வந்தது. இதற்கு டிஎன்பிஎஸ்சி தலைவர் திரு பிரபாகர் அவர்கள் பதிலளித்திருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஆன்சர் ஷீட், முதல்ல சேலத்துக்கு பதில் சொல்கிறேன். ஆன்சர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும், அந்த விடைத்தாள்களை பொறுத்த வரைக்கும் முறையாக சீல் வைக்கப்பட்ட ட்ரங்க் பெட்டியில் தான் வைக்கப்பட்டது. அதனால் இதில் எந்த குளறுபடியும் கிடையாது. எப்பொழுதுமே விடைத்தாள்கள்லாம் ட்ரங்க் பெட்டியில் தான் வைப்பாங்க, சாதாரண பெட்டியில் வைக்க மாட்டாங்க. சாதாரண அட்டைப்பெட்டியில் வைக்கப்பட்டது வேறு ஏதாவது பேப்பர்ஸ் அல்லது இதர ஆவணங்கள் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. சரி சார், அடுத்த கேள்வி வைக்கப்பட்டது. சரி, மதுரையில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கே, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இனி தாசில்தார் கைகளுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர், குறிப்பாக அதாவது டிஎன்பிஎஸ்சியினுடைய ஆவணங்கள் செல்லாது. டிஎன்பிஎஸ்சியே டைரெக்டாக அதை என்ன செய்வாங்க, அந்த கருவூலத்திலிருந்து எடுத்துக்கொண்டு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸுக்கு விநியோகம் செய்வதை டிஎன்பிஎஸ்சி அவர்களுடைய வண்டியிலேயே செய்து விடுவார்கள். அதனால் இனி தாசில்தார்கள் வசம் ஒப்படைக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கார். இதில் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அது என்னென்ன கேள்விகள், இதில் விடை தெரியாத கேள்விகள் என்ன, எதனால் இதில் ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் இன்னும் நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் வரையில் எடுக்கப்படவில்லை என்பது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தெளிவாக வழங்க மூத்த செய்தியாளர் சங்கரன் இணைகிறார். சங்கரன் வணக்கம். நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி தொடர்பான சர்ச்சையை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. இதில் விடை தெரியாத கேள்விகள் என்னென்ன? வணக்கம் சலீம். நடந்து முடிஞ்ச குரூப் 4 தேர்வுல எந்த முறைகேடும் நடக்கல அப்படிங்கிறது
டிஎன்பிஎஸ்சி தரப்புடைய வாதமா இருக்கு. ஆனா கடந்த கால வரலாறுகளை நாம் பார்த்தோம்னா பல தேர்வுகள்ல முறைகேடுகள் நடந்திருக்கு, கேள்வித்தாள்கள் முன்கூட்டியே லீக் ஆயிருக்கு, இதனால பல தேர்வுகள் ரத்தும் ஆகியிருக்கு. குரூப் 4 தேர்வுல எந்த தேர்வுக்கு ப்ரிப்பரேஷனே பண்ணாம ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவர் பேரு தங்கராஜ், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் ஸ்டேட் லெவல்ல முதலிடம் பிடித்தார். இதை யாரும் மறக்கவே மாட்டாங்க. அந்த தேர்வுல 150 பேர் முறைகேட்டில் ஈடுபட்டாங்கன்றதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வாழ்நாள் தடை விதித்தது இந்த டிஎன்பிஎஸ்சி அமைப்பு தான். அந்த 150 பேரை நீக்கிட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் தேர்வு ரிசல்ட் போட்டாங்க. இப்படி கடந்த காலங்கள்ல தொடர்ச்சியாக பல முறைகேடுகளும் சர்ச்சைகளும் டிஎன்பிஎஸ்சி அமைப்பின் மீது இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த தேர்வுல கூட பல்வேறு சந்தேகங்கள் எழுவது, தேர்வர்களுக்கு வருவது என்பது ஒரு இயல்பான ஒன்று அப்படிங்கிறது தான் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய இருக்கிறது சலீம். குறிப்பா இந்த தேர்வுல கேள்விகள் நீங்க குறிப்பிட்டது போல வந்திருக்கு. ஒன்று, மதுரை விவகாரத்துல நாங்க கேள்வித்தாள் முக்கியமானது, விடைத்தாள்களும் முக்கியமானது, கேள்வித்தாள்களும் முக்கியமானது. கேள்வித்தாள்கள்ல ஒரு A4 ஷீட் வச்சு மறைச்சு ஒரு பிரைவேட் ஆம்னி பஸ்ல எடுத்துட்டு போறாங்க. விடைத்தாள்கள் ட்ரங்க் பெட்டிகள்ல கொண்டு வர்றதா டிஎன்பிஎஸ்சி தலைவர் சொல்லும் போது கேள்வித்தாள்களை அட்டைப்பெட்டியில் வச்சு எடுத்துட்டு போலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஒன்று. இரண்டாவது, அந்த சம்பவத்துல ஒரு மெத்தன போக்கோடு செயல்பட்ட அதிகாரிகள், அலுவலர்கள் யார் யார், அவர்கள் மீது துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதுக்கு தற்போது வரைக்கும் எந்த பதிலுமே கிடையாது. அதுக்கு ஒரு மாற்றாக நாங்க இனிமேல் பண்ணுவோம், ரெவென்யூ அபிஷியல்ஸ் யூஸ் பண்ணாம நாங்களே கொஸ்டின் பேப்பர் கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு தகவலை திரு பிரபாகர் தெரிவிச்சிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது கேள்வி, அந்த சேலத்தில் இருந்து வெளியானதாக அந்த புகைப்படங்கள் விவகாரத்துல காலையிலேயே டிஎன்பிஎஸ்சி தலைவர் ஒவ்வொரு செய்தியாளர்களுக்கும் தனித்தனியா இது சம்பந்தமா கேட்ட போது ஒரு விளக்கம் அவர் கொடுத்தார். அது விடைத்தாள் கட்டுகள் கிடையாது, நாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ட்ரங்க் பெட்டியில வச்சுதான் எல்லா ஆன்சர் ஷீட்டையும் 14ஆம் தேதி சென்னைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுல வேற ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்திருக்கலாம், அதாவது தேர்வு முடிந்த பிறகு மீதம் இருக்கக்கூடிய கேள்வித்தாள்கள் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. ஆனாலும் சம்பந்தமா விசாரணை நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காரு. இதுல என்ன கேள்வி எழுதுன்னா, தேர்வு முடிந்த பிறகு கேள்வித்தாள்கள் அடங்கிய ஒரு அட்டைப்பெட்டிகள் அப்படின்னா அதை உடைச்சு வெளியே எடுக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன, அவசியம் என்ன, தேர்வு முடிந்த பிறகு கேள்வித்தாள்களை எடுப்பதற்குரிய என்ன ஒரு அவசியம் மற்றவர்களுக்கு எழுகிறது? அப்படி என்றால் அந்த அட்டைப்பெட்டியில் இருந்த கேள்வித்தாள் தேர்வுக்கு முன்னதாகவே உடைக்கப்பட்டதா என்பதுதான் தேர்வர்களுடைய முக்கியமான ஒரு சந்தேகமா இருக்கு. இந்த விஷயத்திலையும் இந்த அட்டைப்பெட்டியை யார் ஹேண்டில் பண்ணாங்க, அதுல யார் யார் சம்பந்தப்பட்டாங்க, அவங்க மேல ஏதாவது ஆக்ஷன் இருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, விடைத்தாள் அனைத்துமே 14ஆம் தேதியே சென்னைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ் உடைய தலைவருடைய கருத்து. இன்னைக்கு காலையில ஒவ்வொரு செய்தியாளர்களும் இந்த சர்ச்சை சம்பந்தமா போன் பண்ணி அவர்கிட்ட கேட்டப்போ எல்லார்கிட்டையும் அவர் சொன்ன தகவல் என்னன்னா 14ஆம் தேதி வந்தது, 12ஆம் தேதி சனிக்கிழமை எக்ஸாம் நடந்தது, மறுநாள் 13ஆம் தேதி சண்டே வரல, 14ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சென்னைக்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த நிலையில இப்ப சாயங்காலம் 6 மணிக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு அறிக்கை, அதிகாரப்பூர்வமான அறிக்கை வந்திருக்கு. அந்த அறிக்கையிலையும் திரும்பவும் எந்த முறைகேடும் நடக்கல, எந்த சர்ச்சையும் நடைபெறல அப்படின்ட்டு தெள்ள தெளிவா டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்கு. அதே நேரத்துல அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் சலீம். விடைத்தாள்கள் அனைத்தும் 13ஆம் தேதி அதிகாலையிலேயே சென்னைக்கு வந்துவிட்டன என்று தெள்ள தெளிவாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி தலைவர் 14ஆம் தேதி விடைத்தாள்கள் அனைத்தும் சென்னைக்கு வந்தது என்கிறார். டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிக்கையில் 13ஆம் தேதி அதிகாலையிலேயே வந்துவிட்டது என்று அந்த அறிக்கை சொல்கிறது. அப்படி என்றால் தமிழகம் முழுவதிலும் இருந்து விடைத்தாள்கள் எந்த தேதியில் சென்னைக்கு வந்து சேர்ந்தன, 13ஆ அல்லது 14ஆ என்ற இந்த ஒரு சந்தேகமும் அனைவரது மத்தியிலும் தற்போது பூதாகரமாக எழுந்திருக்கிறது. இந்த எந்த கேள்விகளுக்கும் தற்போது வரை டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து பதில் இல்லை. பல செய்தியாளர்கள் டிஎன்பிஎஸ்சி தலைவருக்கு தற்போது இந்த அறிக்கை வந்த பிறகு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு விடைத்தாள் நகல்கள் வந்தது 13ஆ 14ஆ என்று அந்த ஒரு சந்தேகத்தை தீர்ப்பதற்காக தொடர்பு கொண்ட போது அவர் தொலைபேசியை எடுக்கவில்லை என்பதுதான் தற்போதைய தகவல்களாக இருக்கிறது. இதற்கிடையே இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார்.
இவர்கள் ரத்து செய்யவில்லை என்றால், அதிமுக ஆட்சி அமைந்தால் இந்த தேர்வானவர்கள் அனைவரையும் நாங்கள் நீக்கி விடுவோம் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் எடப்பாடி சொல்லியிருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த தேர்வு தொடர்பான சர்ச்சைகள் குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறார்கள், நியாயம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய ஒரு நிலையாக இருக்கிறது சலீம். எனவே நடந்து முடிந்த தேர்வு தொடர்பாக எழக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு டிஎன்பிஎஸ்சி தலைவர் செய்தியாளர்களை அழைத்து முறையாக ஒரு விடை அளித்தால்தான் இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நீங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சலீம், உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி சங்கரன். மூத்த செய்தியாளர் சங்கரன். டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே எம்மாதிரியான முறைகேடில் சிக்கியிருந்தது, அதில் இருந்த ஹைலைட்ஸான வழக்குகள் என்ன, இந்த வழக்கில் எழுந்திருக்கும் கேள்விகள் என்ன என்பதை தெளிவாக எடுத்துரைத்தார்.